ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மதியான ரொட்டீன் தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி மதியானத்துக்கு அவியல் தான். நம்ம ஊர் சைடு கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு ரொம்ப ஃபேமஸானது அவியல் தான். அந்த அவியல் மலைக்கறியை தான் பண்ண போகிறேன். இந்த அவியல் மலைக்கறி வச்சு அவியல் பண்ண போகிறேன். இந்த அவியல் மலைக்கறிலாம் நான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், பார்த்துக்கோங்க. நிறைய இருந்துச்சு. இப்படி நம்ம அவியல் மலைக்கறி வாங்கினோன்னா இப்போ சாம்பாருக்கும் எடுத்துக்கலாம், அவியலுக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு இங்கே இந்த சைடில் கிடைக்கும் அவியல் மலைக்கறி, சாம்பார் மலைக்கறின்னு தனியாக கேட்டாலே தருவாங்க. 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படி கேட்டால் தருவாங்க. ஆனால் கொரோனா பீரியடுக்கு முன்னே 20 ரூபா, 30 ரூபாய்க்கெலாம் வாங்கலாம். இப்போ 50 ரூபா குறைஞ்சி வாங்க முடியல, பார்த்துக்கோங்க. 50 ரூபா தான், மினிமம் 50 ரூபா தான் அவியல் மலைக்கறி போடுவாங்க. இப்போ அவியல் மலைக்கறி வாங்கினோன்னா நம்ம அவியலுக்கும் எடுத்துக்கலாம், சாம்பாருக்கும் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவியலுக்கு வாழைக்காய், சேனக்கிழங்கு இதெல்லாம் போடுவாங்க. அதே இது சாம்பார் மலைக்கறிக்கு போட மாட்டாங்க. இந்த வாழைக்காய் இதெல்லாம் கிடைக்காது. நமக்கு அவியலுக்கு மெயினே வாழைக்காய் தான், பார்த்துக்கோங்க. வாழைக்காவும் இந்த சேனக்கிழங்கும். அதனால் நம்ம அவியல் மலைக்கறின்னு கேட்டு வாங்கிக்கிட்டோன்னா நம்ம சாம்பாருக்கும் அதில் எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு தந்தாங்க. காயும் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போது இதில் உள்ள காய்கறியை தான் தந்து விட்டுருந்தாங்க. நம்ம இப்போல்லாம் இது அவியல் மலைக்கறிலாம் வாங்கும்போது இதெல்லாம் 50 ரூபாய்க்கு அதிகமாகவே உள்ள காய்கறி தான். ஏன்னா மல்லிக்கீரையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக பார்த்து பராமல் தந்துருந்தாங்க. முருங்கைக்காய் மட்டும் தனியாக செப்பரேட்டாக வாங்கினேன், பார்த்துக்கோங்க. ஒரு காய் 5 ரூபான்னு. அதெல்லாம் இதில் போட மாட்டாங்க. இப்போ நம்ம அவியலுக்கு காய் நான் வெட்டிகிட்டு இருக்கேன். காய் அவியலுக்கு இப்படி நீட்டமாக தான் வெட்டணும். சாம்பாருக்கு கட்டை கட்டையாக வெட்டணும். அவியலுக்கு நீட்டமாக தான் வெட்டி போட்டு செய்யணும். அப்படி தான் செய்வாங்க இந்த சைடுகளில். மேக்ஸிமம் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, உருளைக்கிழங்குலாம் நல்லா, மற்ற காய்கறிலாம் சீக்கிரத்தில் வெந்துடும். உருளைக்கிழங்கு சீக்கிரத்தில் வேகாது. அதனால் கொஞ்சம் சின்ன இதாகவே லேயராகவே கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி வெட்டி போட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். மாங்காய் கிடச்சா கூட மாங்காவும் போட்டுக்கோங்க. மாங்காய்லாம் போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு மாங்காய் கிடைக்கல. நம்ம மரத்துலேயும் இப்போ தான் பூ பிடிச்சிருக்கு. காய் இன்னும் மாங்காய் காய்க்கல, பார்த்துக்கோங்க. அதனால் நான் மாங்காய் போடலை. அதுக்கு பதிலாக புளி தான் ஊற்றினேன். பாருங்கள், பீன்ஸு, சீனி அவரைக்காய்லாம் எந்த சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் நீட்டாக நீங்கள் கட் பண்ணி இதேமாரி நீளமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வெள்ளரிக்காயெல்லாம் மேலே இருக்கிற தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்படி நீட்டாக உள்ளெல்லாம் கொஞ்சம் இந்த இது இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். அதனால் வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நான் அவியலுக்கு வெட்டும்போதே அந்த உள்ளே இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். பாருங்கள், வாழைக்காவும் மேலே உள்ள தொலியை நீக்கிக்கிட்டு அழகாக அதையும் நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இது நம்ம கேரளா நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸான மெயின் டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா இது தான். எந்த கல்யாண வீடாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், இந்த அவியல் முதல்ல இருக்கும். முதல்ல நமக்கு சர்வ் பண்ணுறதே இந்த அவியல் தான் சர்வ் பண்ணுவாங்க. இது விரும்பாதவங்க யாருமே கிடையாது. இந்த அவியலை நம்ம பருப்பு சாதத்துக்கு எடுத்துக்கலாம், வெரங்கரிக்கு எடுத்துக்கலாம், ரசத்துக்கெலாம் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க இப்போ காயெலாம் சாப்பிட மாட்டேங்காங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுங்க. சாதத்தில் பிசைஞ்சு நல்லா வேக விட்டிங்கன்னா மசிச்சு வச்சு கொடுங்களேன், சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க காய்கறிங்க அவ்வளோவா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் ஏதாவது ட்ரிக் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படியாவது காய்கறி கொடுங்க. காய்கறி இப்போ இருக்கிறக்கு இதெல்லாம் காய்கறிகள்லாம் ரொம்ப சத்து. குழந்தைங்க செல்லு அது இதுன்னு பார்த்து கண்ணெல்லாம் கெடுத்து தான் வச்சுருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள ஆகாரம், கீரை, கேரட்டு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரிக்காயெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நல்லா தண்ணி சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால, நீர்ச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க. வெள்ளரிக்காயெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுங்க. நான் வெள்ளரிக்காய் கட் பண்ணும்போதே அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருந்தேன். அந்த சீடு இருக்கிற இதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி குடித்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுமாரி பண்ணிக்கோங்க. எல்லா காய்கறியும் எப்படி வெட்டணுங்கிறதுக்காண்டி தான் எல்லா காய்கறியும் கட் பண்ணுறதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் இப்படி நீட்டை வாக்கில் அப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் உப்பு வேணால் போட்டு வச்சுக்கோங்க. நான் உப்பு போட்டு வைக்கலை. காய்கறிகள் போட்டிருக்கிறதுல எனக்கு கத்திரிக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் கருத்துறக்கூடாதுன்னு உப்பு போடுவாங்க. நான் போடலை, ஏன்னா செடிக்கு அந்த தண்ணியை ஊற்றிடலான்னு. அப்படியே பக்கத்தில் வந்து பானையில் சாதம் வச்சேன், அது ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம இந்த அவியலை பண்ணிடலாம். இந்த சட்டி வந்து இதை தான் வந்து உருளின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் எங்கள் ஊர் சைடெல்லாம் ஃபேமஸ் உருளி. இதில் தான் அவியல். இதில் பெரிய சைஸ் தான். கல்யாண வீடுகளுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு பாத்திரத்தை வச்சு எல்லாம் சமைச்சிருவாங்க. கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாமே இந்த உருளி சட்டியில் பண்ணிடுவாங்க பார்த்துக்கோங்க. அது நல்லா பெருசாக இருக்கும், வெண்கலத்துலேயும் இருக்கும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் வெண்கலத்தில் உள்ள உருளியில் வச்சு தான் சமைப்பாங்க. இந்த உருளி பேர் வந்து பால் உருளின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து கிண்டுறதுக்கும் நமக்கு நல்லா வசதியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி இதில் நம்ம வந்து செய்யலாம். காய் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் போட்டு பண்ணால் தான் நமக்கு காய் வந்து அடியும் பிடிக்காமல் நல்லா இதாக இருக்கும். நான் வந்து இந்த சட்டியில் வந்து அவியலுக்கு வந்து எண்ணெய், முக்கியமான எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் அவியல் பண்ணினா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வர்ற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொரிய வரணும் அப்படின்னு வேண்டாம். இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா நம்ம எல்லா காய்கறியும் வேகிற அந்த மாதிரியே தான் கிடக்கணும். இந்த அவியலுக்கு நம்ம வந்து ரொம்ப பொரியிற மணிக்கு நம்ம தாளிக்கிற இது மாதிரி ஊற்றக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த வத்தல் பொடி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம் பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கேன். நம்ம இது வந்து அவியலை வந்து வெள்ளை சாதத்துக்குமே குழம்பு இல்லாமல் போட்டு கூட சாப்பிட்றலாம். அதனால் நான் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாட்டை 2 கீறி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து சிலர் வந்து கொஞ்சம் தண்ணியாட்டும் வைப்பாங்க. அதை வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து அப்படி தண்ணி ஆக்கலை, கூட்டாட்டே அவியல் கூட்டாட்டே தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே போட்டு செஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அந்த மிக்சியில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கழுவி அதிகமாக ஊற்றிட்டோன்னா அது கொஞ்சம் குழம்பு மாதிரியும் இருக்கும். இந்த கதம்ப இது மணிக்கு அவியல் மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்படியும் சிலர் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ணலை. நம்ம கூட்டாட்டே தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் வச்சு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த தக்காளியையும் நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த வதக்குறதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த சாறு, அது கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா இதாகி வரட்டும். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சத்து இருந்தால் தான் இந்த அவியலுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கல்யாண வீடுகளில் வைக்கிற அவியலில் வந்து என்னென்னா புளிப்பு சத்து வந்து இருக்காது, புளிப்பு வந்து இருக்காது பார்த்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு அந்த புளிப்புக்காக அதுக்கு வந்து புளியெல்லாம் ஊற்றி பண்ண மாட்டாங்க. அவங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து தயிர் ஊற்றுவாங்க. நம்ம தயிரும் ஊற்றி பண்ணலாம். ஏன்னா நம்ம டேஸ்ட் தான். இப்போ ஒரு நாள் நம்ம புளி ஊற்றி பண்ணணும்னா புளி ஊற்றி பண்ணலாம். புளி ஊற்றாமல் மாங்காய் போட்டோம்னா புளி வந்து ஊற்ற வேண்டாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காவில் உள்ள புளிப்பே நமக்கு போதுமானதாக இருக்கும். மாங்காய் போட்டோன்னா புளி போடாதீங்க. அப்படி நம்ம அப்பப்போ வித்தியாசமாக நம்ம பண்ணி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாங்கும்போது நம்ம ஒரு நாள் புளி ஊற்றி பண்ணிக்கோங்க, ஒரு நாள் மாங்காய் போட்டு பண்ணலாம், ஒரு நாள் வந்து நம்ம தயிர் ஊற்றி பண்ணலாம். நம்ம வந்து ஒரே இந்த டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸில் இருக்கும். மற்றபடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் 50 ரூபாய்க்கு தான் மலைக்கறி வாங்கினேன். ஒரு உருளியே ஃபுல்லாகிட்டு அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இது நமக்கு கொஞ்சம் லாபமானதாக தான் இருக்குது. பாருங்களேன், அந்த சட்டியே நிறைஞ்சிருச்சு நமக்கு. இப்போ இனி நான் அதை கழுவ எடுத்த தண்ணியும் அதை வேஸ்ட் பண்ணலை. அதை அப்படியே கொண்டு செடிக்கு உரத்துக்குன்னு கொண்டு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு வந்து தண்ணியில் போடாதீங்க, நல்ல கை ஊறல் எடுக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் அதில் போடாமல் தனியாகவே கழுவி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாரி சேனக்கிழங்கு கழுவும் போது அந்த தோலெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சிலருக்கு வந்து ஊறல் எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இன்னொன்று, இதில் சில காய்கறிகள் வந்து சிலருக்கு இந்த அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது எந்த காய்கறி வேண்டாமோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இதில் இருக்கிற எல்லாமே போடணும்னு வேண்டாம். உங்களுக்கு ஒத்துக்காததை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதை போட்டு செய்யுங்க. முருங்கைக்காய்லாம் போடுறது ஹைலைட்டு தான் பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய்லாம் கிடச்சா கண்டிப்பாக போடுங்க. முருங்கைக்காய் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சவைச்சி ஃபுல்லாக நான் அதை 2ஆலாம் கீறி போடலை பாருங்கள், முழுசாக போட்டிருக்கேன். அப்போ தான் முழுசாக எடுத்து நம்ம அதை சூப்பி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த காய். அதனால் அப்படி போட்டிருக்கேன். பாருங்கள் எல்லா காய்கறியும் மிக்சிங்கில் எப்படி அழகாக கிடக்குதுன்னு பாருங்கள். இது இனி நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிற மணிக்கு கீழே அந்த எண்ணெய் எல்லா காய்கறிலையும் படுற மணிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் கரண்டி நமக்கு இதை கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த நம்ம தோசை சட்டாப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சட்டாப்பைகள்லாம் வச்சு கிண்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இழுத்து விட்டால் போதும். கரண்டி கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிண்ட வேண்டியது இருக்கும். காய் நவுலவே செய்யாது, அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் சட்டாப்பை இருந்துச்சுன்னா சட்டாப்பையை வச்சு கிளறி விடுங்க. சட்டாப்பை இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, கரண்டியோட பேக் சைடு இருக்கும், அதை வச்சு கிளறுங்க. இப்போ நான் கொஞ்சோல ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா புளிஞ்சு அந்த புளிச்சாரை நான் அவியலுக்கு ஊற்றிருக்கேன். இதுக்கு தண்ணியும் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம ரொம்ப ஆட் பண்ணோன்னா காய்கறி நல்லா அவிஞ்சு குழஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும், நமக்கு சரியான பதத்துக்கு வராது. அதனால் அது வேகிறதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த லாஸ்ட்டு நம்ம இறக்கும்போது அந்த கரெக்டாக ஒத்தொத்தையாக உதிரியாக வந்த மணிக்கு அவியல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இது நம்ம இப்போ தண்ணியை நிறைய ஊற்றிட்டோன்னா நல்லா மசிஞ்சிரும். ஏற்கனவே நம்ம மூடி வச்சு தான் அந்த காயை அவிய வைப்போம் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம மூடி வச்சு அவிய வைக்கும்போது அந்த தண்ணியுமே அதில் கொஞ்சம் நிறையா சேரும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி பார்த்து தேவைக்கே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன், என்னால் இந்த கரண்டி வச்சு அது நகட்டவே முடியலை. அந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மாதிரி தெரியும். சிலருக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம சிலர் இருக்கும். இந்த டைம்களெல்லாம் கரண்டியோட பேக் சைடை வச்சு நம்ம கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பக்கம் வச்சு நம்ம கிளறும்போது ஈஸியாக அது கிளறியும் கொடுக்கும். காய்கறிகள் நல்லா கிளறவும் முடியும். இப்போ நல்லா புளி ஊற்றிட்டு அந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவை உப்பை போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அவிய விட்டுற வேண்டியதான் பார்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சோல தான் உப்பு போட்டிருக்கேன். நிறைய அந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போடலை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகிற அளவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா காய்கறிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கட்டும்னு. ஏன்னா சிலர் சாதத்துக்கு உப்பை போட்டு சமைப்பீங்க. அப்போ நம்ம இதில் முதல்லையே நம்ம உப்பு அதிகமாக போட்டோம்னா சாதத்துலேயும் உப்பு இருக்கும், இதுலேயும் உப்பு ஹெவியாக இருக்கும், அப்புறம் நமக்கு சாப்பிட முடியாது. அதே இது நீங்கள் அதை முதல்ல கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ சாதத்தில் உப்பு போடாதவங்கன்னா தெரியாது, சாதத்தில் உப்பு போட்டு சில இடங்களில் சமைப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இதுக்கு நமக்கு உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுட்டோன்னா அப்புறம் வாயில் வைக்க முடியாது. அதனால் பார்த்தே உப்பு போடுங்க. அப்புறம் இது வேகும் போதே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டே இந்த காய்களை அவிய வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் மஞ்சள் நல்லா வெஜிடபிள்ஸில் பிடிச்சிரும். சில நேரம் சிலர் இங்கே பார்த்திங்களா, நான் பேக் சைடு வச்சு தான் கிண்டுறேன். எவ்வளோ அழகாக கிண்டி கொடுக்க முடியுது பாருங்களேன். கரண்டியோட பின்பக்கம் வச்சு தான் கிண்டுறேன். அதையும் உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. எப்படி பின்னாடி வச்சு கிண்டினோன்னே எனக்கு எவ்வளோ அழகாக கிளறி விட முடியுது பாருங்கள். எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா என்னால் கிளற முடியுது. பேக்கில் ஃப்ரண்டில் எல்லாமே கீழே இருக்கிறதெல்லாம் மேலே அழகாக எடுக்க முடியுது. இந்த மாதிரி கிளறிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மஞ்சள் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மஞ்சள் எல்லாமே பிடிச்சிட்டு இல்லையா, இப்போ இது நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். எல்லாம் ஒரு கிளறிக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ நம்ம மூடி வச்சுட்டோம் வேலை முடிஞ்சிட்டு அப்படின்லாம் விட்டுறாதீங்க. அப்பப்போ கிளறியும் விட்டுக்கணும். நான் உப்பு டேஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு முக்கால்வாசி உப்பு அதில் இருந்துச்சு. நான் சாதத்துக்கு உப்பு போட மாட்டேன். அதனால் எனக்கு நான் அவியலுக்கு உப்பு நான் கொஞ்சம் இதாகவே போட்டிருக்கேன். இப்போ நான் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம அவிய விட்டுட்டோன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டாம். ஏன்னா இதில் கிடக்கிற காய்கறி எல்லாமே முக்கால்வாசி தண்ணி சத்துள்ளது தான். வெள்ளரிக்காய், அப்புறம் அந்த பூசணிக்காய், அந்த புடலங்காய், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் தண்ணி சத்து உள்ளது தான். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி குறைச்சி தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் அந்த மூடியில் உள்ள தண்ணியை எவ்வளோ உளுந்து தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சோல தான் ஊற்றினேன் பாருங்கள். அப்பப்போ நம்ம எடுத்து கிளறி விடும்போது அது கரெக்டாக இருக்கும், அடி பிடிக்காமலும் இருக்கும். பாருங்கள் காய் கொஞ்சம் ஒரு கால்வாசி பதம் வெந்து வந்துட்டு, மஞ்சளும் நம்ம போட்ட இதுவும் எல்லா காயிலையும் நல்லா பிடிச்சி மஞ்சேன்னு அழகாக இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேங்காய் அரைக்கும் போது மஞ்சள் பொடி போட்டு அரைச்சி சிலர் போடுவாங்க, இறக்கும்போது போட்டுக்கலான்ட்டு.
நான் வந்து அவியும் போதே போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோல ஒரு காமுறி போல் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரு 4, 5 பல் அந்த தொலியோடையே பூண்டு போடுங்க. நான் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கங்கே அப்படி கிடக்கும்போது நல்லாயிருக்கும். தொலியோடையே பூண்டு போடுங்க. பூண்டு போட்டால் இப்போ கல்யாண வீடுகளுக்கு வந்து பூண்டுலாம் போட மாட்டாங்க. நம்ம வந்து பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் அதனால். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைச்சிடாதீங்க. பேஸ்ட்டாக நம்ம அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். தேங்காய் வந்து திருன்னு கிடக்கணுங்க பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வீடுகளில் சமைக்கிற அவியலில் வந்து தேங்காய் வந்து கிரைண்டரில் போடுவாங்க. தண்ணியே ஊற்றாமல் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு சீரகம் போட்டு சுற்றிட்டு அப்படியே போடுவாங்க. அந்த தேங்காய் வந்து மேலே அப்படியே நம்ம திருவண்ண தேங்காவை போட்ட மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் தான் லைட்டாக தான் அரைப்பட்டிருக்கும். நம்ம வந்து அந்தளவு போட வேண்டாம். ஏன்னா பூண்டுலாம் போட்டுக்கனால ஒரு 2 பல்ஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா பூண்டு போட்டுக்கனால அந்த வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து உடம்புக்கும் நல்லது தான். இப்போ வந்து எனக்கு காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னொன்று முக்கியமான ஒன்று என்னென்னா, காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் காய் வந்து வேகாது. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டான்னு பார்த்துக்கோங்க. பாருங்களேன், நான் கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு தான் கிண்டுறேன். என்னால் எவ்வளோ அழகாக கிண்ட முடியுது. இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சரியா. இந்த பாருங்கள், நம்மளுக்கு காய் எந்த அளவுக்கு மேலே வர இருந்துச்சு, இப்போ நல்லா கீழே வர வற்றி வந்துட்டு. தண்ணியும் பாருங்கள், எனக்கு தண்ணி நிறைய அதிகமாக இருந்த மாதிரி இல்லை, கொலன்னு இருந்த மாதிரி இல்லை. கரெக்டான பதத்தில் வந்து எனக்கு அவியல் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பூண்டு வாசனைக்கு அந்த பூண்டு வாசனை கொஞ்சம் போகணும். அது வர தான் நம்ம வேக விடணும். இந்த மாதிரி பின்பக்கம் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் அந்த தேங்காய் அந்த பூண்டு வாசனை போகணும். அந்த இதுக்கு மட்டும் அவிய விட்டுட்டு லாஸ்ட்டாக அதுக்கு ஹைலைட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து அந்த கொத்தமல்லி தலையை வந்து அப்படியே கிள்ளி அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அது போட்டால் இன்னும் அந்த வாசனைக்கு அழகாக இருக்கும். பாருங்களேன், அந்த அவியல் வந்து பார்க்குறதுக்கு எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும். அந்த பூண்டு வாசனையும் அப்படி தூக்கும். நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. மாங்காய்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். மாங்காய் நமக்கு கிடைக்காதனால நான் புளி ஊற்றியே செஞ்சுருக்கேன். தண்ணி வந்து எனக்கு கொதுன்னு இல்லாமல் எனக்கு வந்து கரெக்டான பதத்தில் கரெக்டாக அவியல் ரெடியாகி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இதை நம்ம இனி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது போல் வந்து செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. இது எவ்வளோ நல்லா இருக்கும்னு, நீங்கள் அந்த பூண்டு போட்டு செய்யும்போது அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ சாதத்தோடு இதை எடுத்து வச்சு சாப்பிட்டு காட்டியிருக்கேன். பாருங்களேன், நான் வெறும் சாதமும் அவியலும் வச்சுருந்தா சாப்பாட்டுக்கு எடுத்தேன். குழம்பு எதுவுமே ஊற்றலை. இதுவே போட்டு நமக்கு விரசி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எப்போவும் அவியல் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா கிளறாமல் எப்போவும் இருந்துடாதீங்க. அதை அடிக்கடி கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அவியல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள்லாம் நம்ம நல்லா சுண்டை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா பழைய சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்களேன், நான் அந்த சாதத்து கூட தான் இது வச்சு சாப்பிட்டேன். எல்லா காய்கறிகளையும் எடுத்த மாதிரியும் எனக்கு ஆச்சு. எல்லா காய்கறிகளையுமே நான் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் பப்படம் வச்சு நம்ம சாப்பிட்டா போதும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் சரியா. செஞ்சு பார்த்துட்டு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.